பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுகுமார் தலைமுறையே தந்தனத்தோ பாட வந்தோ ஆன்மீக கதை தகவல் தமிழில் சொல்ல போறோம் இனமலர் வாசகருக்கு வில்லிசையில்லே எல்லோருக்கும் அநேக கோடி நமஸ்காரம். எல்லாம் வல்ல மதுரை மீனாட்சியின் அருளாசியினாலும் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாபெரியவரின் ஆசியினாலும் முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலைதான் இந்த வில்லுப்பாட்டுல இன்னைக்கு அற்புதமா மதுரை மீனாட்சியை பத்தி இந்த நவராத்திரி நேரத்துல ஒரு அழகான கல்யாணத்துல ஒரு சம்பவத்தை சிந்திக்க போறோங்க. அதாவதுங்க மதுரைக்கு நீங்க போயிட்டு வரீங்கனாலே எல்லாரும் என்ன கேட்பாங்க தெரியுமா? மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒரு மங்களமான இடம் தான் மதுரை. அந்த மதுரை மீனாட்சி தாயினுடைய கல்யாணத்துல நடந்த ஒரு அற்புதமான சம்பவங்க. இதுல மிகப்பெரிய பாடமும் நமக்கு இருக்குதுங்க. அதாவது மதுரை மீனாட்சி அம்மா கல்யாணத்துக்கு தயாராயிட்டாங்க. அங்க சோமசுந்தர பெருமான் மணமகனாக தயாராகிட்டாரு. 2 பேருக்கும் திருமணம் நடத்தி வைக்க திருமால் தயாராகிட்டாரு. அப்படி தாரை வார்த்து கொடுத்து எல்லா விதமான மங்களமான மந்திரங்களையும் சொல்லி துதி வாணி வீர விஜயம் சந்தானம் துணிவுதனம் மதிதானியம் சௌபாக்கியம் போகம் அறிவழகு புதிதாம் பெருமை அரங்குல நோயகல் பூண்பயிடு 16 பேரும் தருவாய் மதுரை பராபரனே அப்படின்னு எல்லாரும் பாட கல்யாணம் சீரும் சிறப்புமா கலகலப்பா முடிஞ்சதுங்க. ஆனா கல்யாணத்துக்கு வந்தா பொதுவா என்ன பந்திக்கு முந்தோன்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாரும் சாப்பிடணும் இல்லையா? பெருமாண்டி ஒரு பக்கம் கேட்டு இருக்கா, பெருமான் ஒரு பக்கம் கேட்டு இருக்காரு. ஆனா 2 சாமியார் மட்டும் கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிடலங்க. இது மதுரை மீனாட்சிக்கு வருத்தம், பெருமானுக்கு வருத்தம். ஏங்க சாப்பிடல? நீங்க அழகான கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வி அப்படியே அவங்கள்ட்ட போய் கேட்டுருவோம் அப்படின்னு சுவாமியார்கள்ட்டே வந்து கேட்டா, ஒருத்தர் பேரு பதஞ்சலி முனிவர், இன்னொருத்தர் பேரு வியாக்கிரபாத முனிவர். 2 முனிவர் என்ன சொன்னாங்களா? ஏன் சாமி நீங்க சாப்பிடலன்னு பெருமான் கேட்டப்போ பசி இல்லையா? பொதுவா சாமியார்களுக்கு பசியே இருக்காதே, அதனால நீங்க சாப்பிடலையா? அல்லது விரதம் இருக்கீங்களா? என்ன காரணத்தால கல்யாணத்துல வந்து சாப்பிடல நீங்க அப்படின்னு பெருமான் கேட்டப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னார்? சாமி பெருமானே சிவபெருமானே, உன்னுடைய ஆட்டத்தை அம்பலத்தில் பார்த்துவிட்டு சாப்பிடுவதுதான் எங்கள் வழக்கம். இன்னைக்கு கல்யாணம் மாப்பிள்ளையான்னு இருக்கும்போது உன் ஆடுன்னு சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறமா அடுக்கலையில வந்து ஆடுன்னு அந்த அம்மா சொல்லிட்டு போலாம், அவங்க ஆடலாம். ஆனா இப்ப ஆடு சொல்லாமா மாப்பிள்ளைய, அதனால சாப்பிடாம இருப்போன்னு கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிடாத காரணம் ஆட்டத்தை பார்க்கலப்பா. என்ன தாகம், என்ன கலை தாகம். இப்ப ஒரு பெருமான் செஞ்சதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியணும். பெரிய இடத்துல இருந்து இறங்காம இருப்போமே சில இடத்துல, அப்படி இருக்க கூடாது. பெருமான் என்ன செய்தார்? அந்த சுவாமியார்களுடைய கேட்ட ஆசைக்காக, அவர்கள் கேட்ட விண்ணப்பத்திற்காக உடனே பெருமான் அழகாக ஆடுகின்றார். எப்படி சிவபெருமான் ஆடுகிறார்? ஆரணவ மணிமாலைகளாட ஆடும் மரவம் படம் விரித்தாட, ஆரணவ மணிமாலைகளாட ஆடும் மரவம் படம் விரித்தாட, சீரணி குன்றை மலர்கொடையாட சிதம்பர தேராட, பேரணி வேதியர் கிளை 3000 பேர்களும் பூஜித்து கொண்டாட, காரணி காடியது பிரிதாட கதகசபை தனீரே ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண ஆயிரம் வேண்டாமோ. இந்த பாடலுக்கு பெருமான் அழகாக ஆடினார். அந்த ஆட்டத்தை பார்த்த பிறகு சாப்பிடவே தோணலை உங்களுக்கு. ஏன்னா இந்த ஆட்டமே வயிறு நிறைஞ்சு போச்சு, மனசும் நிறைஞ்சு போச்சு. ஆனா பெருமாட்டியினுடைய மனசு குளிரணும்னு அந்த 2 சுவாமியாரும் சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுதுங்க. இந்த மதுரை மீனாட்சி கல்யாணத்திலேயே ரொம்ப பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்த சம்பவமும் அதே மாதிரி குண்டோதர சம்பவமும் அதே மாதிரி வைகை என்ற வார்த்தையினுடைய ஒரு பெரிய விளக்கமுங்க. இந்த வைகை என்ற வார்த்தைக்கு விளக்கம் என்ன தெரியுமா? எல்லாரும்
சொல்லுவாங்க கைய வை, அதான் வைகைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு அற்புதமான விளக்கம் சொல்கிறோம். ஆன்மீக விளக்கம். ஆன்மீக விளக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, வைஷ்ணவ சமயத்தவர் விரும்புவது வைகுந்தம், சைவ சமயத்தவர் விரும்புவது கைலாயம். இங்கே சிவபெருமானுக்கு திருமாலுடைய சகோதரியை மீனாட்சியை தாரை வார்த்து கொடுக்கும் போது வைணவமும் சைவமும் இணைக்கிறது இல்லையா? ஆக வைகுந்தம் கைலாயம். வைகுந்தத்திலிருந்து வையை எடுத்து வைங்க, கைலாயத்திலிருந்து கையை எடுத்து வைங்க, வையையும் கையையும் சேர்த்து வைங்க, வைகை. இந்த ஒரு சம்பிரதாயத்தில் தான் இன்னைக்கும் மீனாட்சி கல்யாணம் சுபிட்சமாக சர்வமங்கள மாங்கல்யே என்று எல்லாராலும் வணங்கக்கூடிய வகையிலே அமைந்திருப்பதை நவராத்திரி விழால நம்ம நினைச்சோமே, அதை விட என்ன பாக்கியம் வேணுங்க? வாழியவே பல்லாண்டுகளும் எல்லோரும் நல்லபடி வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி